ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியும் நானும். இன்றைக்கி ஒரு குயிக்காக ஒரு சாம்பார் எப்படி வைக்கலாம், டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ வந்து குறைவான காய்கறிகள் வச்சு தான் இது செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு வந்து போட்டுக்குங்க. கூடவே வந்து ஒரு வெங்காயம் பெருசாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ குக்கர் வந்து மூடி போட்டு மூடி 3 விசில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த சிறுபருப்பு நல்லா வெந்து கொடுக்கும். இப்போ வெயிட்டு போட்டு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். மூணு விசில் வந்துடுச்சு. இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், நம்ம பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து வெந்து கொடுத்துருக்கு. இப்போ நல்லா ஒரு கலக்கி பார்க்கலாம். இந்த பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ சும்மா நல்லா ஒரு 4 வாட்டி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படியே நல்லா வந்து பருப்பு மசியாத மாதிரி இருந்தால் ஒரு மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மத்து வச்சு கடைஞ்சிட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பில் ஒரே ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட், அப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய் ஸ்கொயர் ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயும் கேரட்டும் வந்து நல்லா வெந்திருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான், எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுட்டு கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் விடலாம், கரெக்டாக இருக்கும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து குக்கரை தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே நான் வச்சுருக்கேன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது சோம்பு தான் வந்து இந்த சாம்பாருக்கு ரொம்ப வாசனையும் அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். கூடவே நான் 2 காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4-5 பூண்டு பல்லை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டு தட்டி போட்டு இந்த சாம்பார் வச்சோம்னா. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் குக்கர் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக ஒரே ஒரு மத்து வச்சு லைட்டாக வந்து கடைஞ்சி எடுத்துக்கங்க. லைட்டாக கடைங்க, ரொம்ப கொழன்னு கடையக்கூடாது. சும்மா ஒரே ஒரு வாட்டி கடைஞ்சி எடுத்துக்கினா கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம அந்த பூண்டெல்லாம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இப்போ அந்த சாம்பார் எடுத்து இந்த தாளிச்சதில் கொட்டிக்கலாம். இந்த சாம்பார் வந்து பொங்கல், இட்லி, தோசை இதுக்கெலாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம எங்கேனா வெளியே போயிட்டு வரோம், டயர்டாக இருக்குது, அப்போ வந்து ஹோட்டலில் வாங்கணும்னு நினைக்கவே தேவையில்ல. இதை டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். ஒரு இட்லி ஏதாவது ஊற்றி வச்சுட்டு ஒரு சாம்பார் வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி சாம்பார் இறக்கிடலாம். அவ்வளோதான், வெரி டேஸ்டியான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது எங்கள் சேனலில், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.